வணக்கம். இந்த பதிவில் ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள், கன்னி ராசி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ராசிக்கு அதிபதி இங்கே ஜூலையில் நல்ல பலமாக 10ஆம் இடத்துல மிதுன ராசியில் அமர்ந்திருந்தார். தொழில் சார்ந்த விஷயங்களும் உடல் ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்களில் நல்ல பலன்களாகவே இந்த ஜூலை மாதம் இருந்தது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வராரு. உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைஞ்சாலும் கூட எதிர்மறையான வீட்டில் போய் அவர் அமராரு. ஏதோ ஒரு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருந்தாலும் என்ன தேவைகள் பூர்த்தி அடையும். அதே போல் லாபகரமான அமைப்புகள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு. அதே போல் 2 நிலைகள் அடைவார். 11, 12. 12ஆம் இடத்துல அவர் நட்பு வீட்டில் இருக்கும்போது வெளிதூர பயணங்கள் மூலியமாக நன்மை. அப்போ வெளிதூரம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ இருக்கும். அதே போல் சுப விரய செலவுகளும் உண்டாகும். இங்கே குருவுடன் புதன் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் புத ஆதித்ய யோகம், மூத்தர் வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதே போல் 2வது திருமணத்திற்காக வரன் தேடி கொண்டு வருபவர்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் இப்போது கைகூடி வரும். அதே போல் இந்த 2ஆம் பாவாதிபதியான சுக்கிரன் இந்த மாத ஆரம்பத்தில் நீச்ச அமைப்பு, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீச்ச அமைப்பை பெறாரு. 5ஆம் தேதி வரைக்கும் புதன் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நன்மைகள் உண்டு. இந்த 5ஆம் தேதி வரையும் ஒரு புதிய விஷயங்கள், புதிய முடிவுகள் இது எல்லாமே மேற்கொள்ள நினைக்கிறவங்க இந்த 5ஆம் தேதி வரைக்கும் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல் உங்கள் ராசியில் நீச்ச அமைப்பு பெறக்கூடிய இந்த சுக்கிரனால் பார்த்தீங்கன்னா வருமானத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அதே போல் மன அமைதியை கொடுக்கக்கூடியவும் இந்த சுக்கிரனாக வர்றதுனால 2, 9 கூடியவராக வர்றாரு. அந்த வகையில் இந்த அமைப்புகள்லாம் சுக்கிரன் நீச்ச அமைப்பு பெறக்கூடிய ஒரு சூழலில் இந்த அமைப்புகள்லாம் ஓரளவிற்கு சமாளித்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக, குடும்பம், வருமானம், உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அடுத்த சூரியன் பார்த்திங்கன்னா 2 அமைப்பை பெறுறாரு. இங்கே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கா, இப்போ 12ஆம் இடத்திற்கும் பேச்சு. 11ஆம் இடத்தில் இங்கே குருவுடன் சூரியன் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் வண்டி வாகன யோகம் உண்டாகும். அதே போல் 7ஆம் பாவாதிபதி தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய, தாம்பத்தியத்தில் ஏதாவது ஒரு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்து இப்போ தம்பதிகளுக்கு இடையில் நீங்கள் எதிர்பார்த்த மனதேவைகள் பூர்த்தி அடையும். இல்லத்தரசிகளுக்கு லாபகரமான ஒரு அமைப்பு. படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்த ஒரு அமைப்புகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக கிரகங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சுக்கிரன் மட்டும் இங்கே நீச்ச அமைப்பு பெறுவது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. உங்களுடைய ராசியில் குடும்பத்தையும் உங்களுடைய தந்தைக்கு, அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலிமா தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள் வரக்கூடும். அடுத்ததாக சனி 7ஆம் இடத்துல வக்ர அமைப்பு பெற்று இந்த மாதம் குருவின் பார்வைப்படக்கூடிய ஒரு அமைப்புகளில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டக சனியாக வருவார். கண்டக சனினா கூட்டாளி மூலியமாகவும் கணவன் மனைவிக்கு இடையில் உங்களுடைய அவர்களுடைய வீட்டின் மூலியமாகவும் தேவையில்லாத மனக்கசப்புகள்லாம் இருந்திருக்கும். இவர் வக்ர அமைப்பு பெறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதுவும் குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கூட்டு தொழில் முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். பொதுவாக இங்கே 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்றாரு. 10ல் ஒரு பாவியான செவ்வாய் இருப்பது 3, 8 கூடியவர். அந்த வகையில் பார்க்கும்போது புதிய முயற்சிகளுக்கு தொழில் மூலமாக ஒரு சடன்னு ஒரு விஷயத்தை வந்து தொழிலில் செய்வீங்க. அதுவும் நல்ல ஒரு பலனை தான் தரும். அதே போல் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெளிதூர பிரயாணங்கள், வெளிதூரத்துலேருந்து தொழில் செய்யணும், இல்லை இன்னொரு கிளையை தொடங்கணும், இது மாதிரியான அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். செவ்வாயினுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அப்போ இளையவர்கள் மூலயமாகவும் வழக்கு சார்ந்த ஒரு நிதான போக்கை கையாண்டினீங்க, உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை இருக்குது. அதே போல் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம், கண்ட விஷயங்களை உட்கொள்ளாமல் சீரான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. 8ஆம் பார்வை 5ஆம் இடம் பசங்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருங்க. அதே போல் குரு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து உங்களோட ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு.
செவ்வாய் என்னுடைய ஒரு சில நன்மைகள் ஏற்படும். முயற்சி ஸ்தானத்தை இங்கே செவ்வாய் பார்க்கிறதும், முயற்சி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துடன் தொடர்பு கொள்வதும் ஒரு நன்மையான ஒரு அமைப்பு தான். இளையவர்கள் மூலயமாக புதிய விஷயங்கள்லாம் நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.